வறட்சியில் இருக்குது. எங்கே மழை பெய்யுங்கிறாங்க. எங்களுக்கு பசி தாகம் தண்ணி இல்லாமல் முழிக்குது இந்த ஊரு. கனமழை பெய்தாலும் தேங்காமல் வறண்டு போகும் நீர்நிலைகள். ஆடு மாடுகளுடன் சேர்ந்து தாங்களும் குடிநீர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. பசி தாகம் தண்ணி இல்லாமல் முழிக்குது இந்த ஊரு. நாங்களும் முழிக்கிறோம், ஆடு மாடும் முழிக்குது. யார் தான் இந்த உதவிக்கு முன்னே வருவாங்க? கவர்மெண்ட் செய்யுமா? செய்ய முடியாதா? எங்களுக்கு தெரியல. வருவாங்க செய்வாங்க எல்லாம் சொல்கிறாங்க. யார்? தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரை கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது பெரும்பாலான இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஆரஞ்ச் அலர்ட், ரெட் அலர்ட் என எச்சரிக்கை விடும் அளவிற்கு கோடை காலத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. கோடை காலத்தில் நீர்வரத்தை பெருமளவிற்கு இருக்காத நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கும் குற்றாலமே இதற்கு உதாரணம். சேலத்திலும் வீடுகளில் மழைநீர் புகும் அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது. கோடை காலத்தில் இப்படி கனமழை கொட்டி தீர்த்த போதிலும் மழைநீரை சேமித்து வைப்பதற்கு கூட அரசு எத்தகைய நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதே பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. எல்லாமையும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே விவசாயிகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத காலமாக இது ரொம்ப வறட்சியில் இருக்குது. நாங்கள் நாட்டு மீன்கள் உசுரோட ஞாயிற்றுக்கிழமை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறையா பாதிப்படைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது மழைக்காலம் வரும்போது எங்களுக்கு சீரமைச்சு வாய்க்கால்களையும் எல்லாம் சீரமைச்சு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் உள்ளிட்ட வட்டாரங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் மற்றும் ஓடைகள் உள்ளன. அதேபோல சரபங்கா, உப்பாறு உள்ளிட்ட முக்கிய ஆறுகளும் அமைந்துள்ளன. இந்த ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகளில் மழைநீர் தேங்கும் வகையில் சரியான முறையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எப்போதும் தண்ணீர் வற்றாமல் இருந்து வந்த நிலையில் கோடை காலத்தில் இந்த நீரை விவசாயத்திற்கு பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது சில ஆண்டுகளாக இங்குள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் முழுமையாக நிரம்பினாலும் ஓராண்டுக்குள் வறண்டு விடுவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏரியில் குளத்தில் தண்ணி தான் நாங்கள் எல்லாம் தண்ணி குடிப்போம். அங்கே வழியே இல்லாமல் முழிக்குது. ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூட, கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணுமா, வழிகாட்டுமா? கடந்த சில ஆண்டுகளில் பருவமழை, புயல் என பல்வேறு சீதோஷண காலங்களில் பெய்த மழையால் ஏரி, ஆறு, குளம் நிரம்பி இருந்தாலும் சில மாதங்களிலேயே தண்ணீர் வறண்டு போய் குடிநீர் பஞ்சம் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக அப்பகுதியின் பிரதான நீர்நிலைகளான சரபங்கா, உப்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர் முழுவதுமாக வறண்டு மரம் செடிகள் வளர்ந்து காய்ந்து போய் சருகுகளாக காட்சியளிக்கின்றன. இதனால் ஆற்றில் வாழும் மீன்கள், நண்டுகள் உள்ளிட்டவைகள் உயிரிழக்கின்றன. கோடை காலத்தில் இங்கு தேங்கியிருக்கும் நீரினையே இப்பகுதி மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது அத்தகைய சூழல் இருப்பதில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தங்களுடன் சேர்ந்து ஆடு மாடு உள்ளிட்ட உயிரினங்களும் குடிநீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். நகரத்தின் வளர்ச்சியினை மையப்படுத்தி அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் செயல்பட்டு வரும் நிலையில் விவசாயத்தையும் கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். யார் தான் இந்த உதவிக்கு முன்னே வருவாங்க? கவர்மெண்ட் செய்யுமா? செய்ய முடியாதா? எங்களுக்கு தெரியல. வருவாங்க செய்வாங்க எல்லாம் சொல்கிறாங்க. யார் தான் என்னதான் செய்வாங்க? எங்களுக்கு எந்த உதவியும் யாரும் செய்ய முன் வருவாங்களா? வரக்கூடிய நேரம் வருமா? அது இந்த கவர்மெண்ட் எடுத்து செய்யுமா? செய்ய முடியாதா? பருவமழையால் கிடைக்கும் மழைநீரை சேமித்து வைப்பதற்காகவாவது இங்குள்ள ஆறுகளில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மழைநீர் தேங்கும் வகையில் ஆறு மற்றும் குளங்களில் களிமண் லேயர் அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எம்நாடு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் பிரபாகரன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு